கிரியா வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இந்த லைஃப்லயே. அந்த பெரிய விஷயத்த நம்ம வந்து கத்துக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ காலமாகும், அவ்வளோ ஜென்மமாகும். ஹரி ஓம். மகாதார் பாபாஜியோடைய கதைகளில் வந்து சீசன் 2ல் இன்னும் நம்ம முடிக்காத கண்டென்ட் நிறைய இருக்குது. பாபாஜி எப்பயுமே ஒரு நிலை அடைஞ்ச பிறகு பாபாஜி எப்பயுமே வந்து அவர் நான் கிரியா யோகி, ஒரு பெரிய சித்தர், ஒரு பெரிய மகான் அப்படின்ற ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவர் வந்து கொண்டு வரல லைஃப்பில். எப்பயுமே அவர் எப்படி இருந்தார்னா, நான் எப்படி ஒரு சீடராக சிஷ்யராக நான் வந்து போகர்கிட்ட இருந்தனும், அகத்தியர்கிட்ட இருந்தனும், ஒரு நல்ல நண்பராக இயேசுநாதர்கிட்ட இருந்தனும், அதே போல் தான் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் இருப்பேன். அதே போல் தான் நான் எப்பயுமே இருப்பேன். எனக்கு அந்த ஈகோ இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து மகாதார் பாபாஜி எப்பயுமே வந்து அதே போலவே வாழ்ந்தார். இன்றைக்கி இருக்கிற குருக்கள் வந்து ரொம்ப பெரிய சீன் போடுறது, பெரிய பெரிய இது மாதிரி நடந்துக்கிறது, இதெல்லாம் எதனாலன்னா குரு தப்பு இல்லைங்க. அந்த மக்கள் வந்து அந்த குருவை போட்டு சின்னாமினமாக்கிடுறது. குரு இதுன்னு ஹைப் ஏற்றி விட்டுட்டு அந்த குரு ஒன்று சொன்னால் செய்கிறது கிடையாது. இவங்க சொல்கிறது தான் குரு செய்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி குரு டிசைபிள்ஷிப் ரிலேஷன் ஆகும்? அதனால் எப்பயுமே ஒரு குரு ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதை கட்டாயமாக நீங்கள் செஞ்சால் தான் குரு வந்து தன்னடக்கமாக வச்சுப்பார். நீங்கள் சொல்கிறது அவர் செய்யும்போது என்ன ஆகிடும்னா, நீங்கள் இன்னும் ஓவராக ஸ்வீட்டு பூசி பட்டர் பூசி பேசும்போது அவ்வளோதான். ஓவராக பிஸ்கெட் போடும்போது அப்படி தான் இருக்கும். ஸோ பாபாஜி மாதிரி ஞானிகள், பரமஹம்ச யோகானந்தர் மாதிரி யோகிகள், இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் கிரியா யோகாவை பயிற்சி பண்ணி ராக்கெட் மெத்தடை இனிஷியேட் பண்ணிட்டு போனாங்க இந்த உலகம் முழுக்க. இதை வந்து நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, ஒரு யோகம் சொல்கிறீங்க, அது என்ன அப்படின்றதுக்கு மகாதார் பாபாஜி அன்றே ஒரு பதில் சொல்லியிருப்பார். நான் பரமஹம்ச யோகானந்தாவை இந்த உலகம் முழுக்க சுற்றிட்டு அனுப்புகிற ரீசனே எதுக்குன்னா, இந்த ஒரு கிரியா யோகம் பல பேருக்கு போய் சேரணும். பல பேருக்கு இந்த கிரியா ஜஸ்ட் நாட் அவருக்கு மட்டும் எனக்கும் இல்லை, பல பேருக்கு போய் சேரணும். அப்போ அந்த பல பேருக்கு போய் சேரணும்னா முதல்ல உலகம் முழுக்க சுற்றி டெக்னிக்ஸ், எல்லா ஞானிகள்கிட்டையும் இருக்கிற டெக்னிக்ஸை கம்பைன் பண்ணி மகாதார் பாபாஜி ஆர்டரில், சிவனுடைய ஆர்டரில் அவர் வந்து அது வேர்ல்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணுன்னு இருந்தார். அதுக்கு பேர் தான் கிரியா யோகம். எல்லா டெக்னிக்ஸையும் சுருக்கி ஒன்றா கம்பைன் பண்ணி அது ஒரு பேக்கேஜ் மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறது. அதை அட் அ டைம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி மகாதார் பாபாஜி இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ராமிஸ் பண்ணுவார், நான் கிரியா பண்ணுவேன், நான் வந்து கிரியாவை மறக்கவும் மாட்டேன், எப்பவுமே குருக்கு நன்றியாக இருப்பேன், எப்போ அகஸ்தியர் என்னை கூப்பிட்டாலும் நான் போய் தரிசித்து நான் அவர் கூட இருக்கிறதுக்கு நான் தயார். இந்த அகஸ்தியர்ன்றவர் ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அகஸ்தியர் என்பதே ஒரு நிலை தான். அந்த காலகட்டத்துக்கு ஒரு அகஸ்தியர் இருந்திருப்பார், அவர் தான் பாபாஜி குரு. ஸோ அகஸ்தியர் ஒன்று ஒரே அகஸ்தியர் தான் இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. இதுவே வந்து நிறைய பேருக்கு வந்து புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி இந்த ரிஷிகள் பாதையில் வந்த மகாதார் பாபாஜி எப்பயுமே சரி, எந்த ஒரு மூமெண்ட்லேயுமே ஈகோ இல்லாமல் இந்த ஆன்மீகம் பல பேருக்கு சேரணும்னு நினைக்கிற ஒரு நபர். இப்போ இதே மாதிரி நிறைய பேர் கிரியா கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாபாஜியோட டைரக்ட் ரூட்டில் தான் வந்து எங்கள் அப்பா இந்த கிரியா யோகத்தை நிறைய பேருக்கு கொடுக்குறாரு. ஸோ இப்போ நான் வந்து இதை நிறைய பேருக்கு கொடுக்குறேன். பிகாஸ் அப்பா 2019 என் குரு 24 வருஷம் கிரியா செஞ்சு அவர் காலம் அடைஞ்சார். அவர் அந்த ஒரு லெவலுக்கு போய் ரீச் ஆகிட்டார், மோக்ஷம். ஸோ இது இன்றைக்கி நான் வந்து அவருடைய ஒரு நேமில், அவருடைய ஒரு லெகசியில் எனக்கு அவர் கொடுத்துட்டு அஃபிஷியலாக போனதுனால இதை நான் செய்கிறேன். நான் கிரியா ரொம்ப வருஷமாக செய்கிறேன். ஸோ அதனால் வந்து அதோடைய ஆனந்தம், அதோடைய ஒரு ஸ்வீட்னஸ் வந்து எதுலேயுமே வராதுங்க. கிரியா வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இந்த லைஃப்லேயே. அந்த பெரிய விஷயத்த நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ காலமாகும், அவ்வளோ ஜென்மமாகும். அது ஃபாஸ்டஸ்ட்டு ரூட்டுன்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, மினிமம் 18 years to 24 years செய்யணும். என்னங்க ஃபாஸ்டஸ்ட்டு ரூட்டு சொல்கிறீங்க, 18-24 yearsன்றீங்க என்னங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கலாம். நம்ம 18 வருஷம் சாப்பிட்றதுக்கு வலிக்கலை, 18 வருஷம் போய் நம்ம லவ் பண்ணுறதுக்கு வலிக்கலை, 18லேருந்து 24 வருஷம் வந்து பயிற்சி பண்ண வலிக்குது. தினம் பல் தேய்க்கிற மாதிரி தினம் வந்து உட்காந்து செய்யணும். இது நம்ம செய்யலைன்னா வேஸ்ட், லைஃப் வேஸ்ட்.
அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பாபாஜி சொன்ன போல் செய்யுங்க. பாபாஜி ஆசைப்படுறது என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. பாபாஜி ஆசைப்படுறதே இதுதான். எப்படா வந்து ஆன்மீகத்துக்கு மோட்சத்துக்கு வருவீங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு தேர் வெயிட்டிங். அந்த மாஸ்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணி நம்ம யார் வரா, உண்மையாக யார் வரா, இறைவனை தனக்குள்ளே தேடி எப்படி உணர்ந்து வரான் அப்படின்றத பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ எந்த விஷயம் வேணால் நீங்கள் ஆசைப்படலாம். பட் ஆன்மீகத்தோடைய ஒரு உச்சி கட்டத்தை பார்த்த பிறகு எல்லா ஆசையும் நஷ்வர பொருளாக தெரியும், எல்லாமே ட்ராமாவாக தெரியும். அதில் டிட்டாச் ஆகி நம்ம எப்படி வாழ்கிறோன்றது தான் லைஃப். அதுதான் வந்து த பியூட்டி ஆஃப் லைஃப். இது பாபாஜி ஐயா எப்படி வாழ்ந்திருக்காருன்ற பார்க்கலாம். அவர் வந்து இந்த பியூட்டி ஆஃப் லைஃப்பை பாபாஜி மாதிரி நம்ம இருக்க முடியாது. அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் அவர் என்ன நமக்கு சொல்லியிருக்காருன்றதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்மகிட்ட அவர் சொன்ன பாயிண்ட் என்னென்னா, எல்லாருக்கிட்டையும், என்கிட்டன்னு இல்லை உங்ககிட்டன்னு இல்லை, எல்லாருக்கும் காமனாக சொல்கிற ஒரே பாயிண்ட், மனிதா இங்கே யார் பெருசு யார் சின்னது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம், பணம் விஷயம், அந்த விஷயம், இந்த விஷயம். சிறுவனாக இருந்து ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னா ஒரு பசிக்கு சாப்பாடு. அது கிடைச்சதுனால நம்ம அதை எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, தொழில், கர்மயோகம், சரி வீட்டில் இல்லறத்தில் ராஜயோகம், மனைவிக்கு கொடுக்குற சுகங்கள், கணவனுக்கு கொடுக்குற சுகங்கள், போகங்கள் எல்லாமே. பெண்கள் கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் இங்கே ஒரு பெரிய பாயிண்ட் இருக்குது. இத்தனையும் செஞ்சுட்டு முதல்ல தெய்வத்தை வைக்கலன்னா ஏன் எதுக்கு செய்யணும்? முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் செய்யணும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயணத்துலேயும் போயிட்டு இதையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ அந்த பசிக்காக எடுக்கிற உணவை மகாதார் பாபாஜி ஐயா எப்படி அந்த பவரை அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாருன்றத சொல்லுவாருங்க அழகாக. இந்த உணவு எடுக்கிறதுனால இந்த உணவு உடலுக்குள்ளே எப்படி இப்படி இப்படி பிரியுதுன்றது எனக்கு தெரியும். அது நடக்கும். இந்த பாடி ஆர்கன்ஸ்க்கெல்லாம் வந்து பாஸ் ஆகிற எனர்ஜி, அதுலேருந்து உருவாகிற எச்சில் எல்லாமே. இப்போது இந்த சரீரத்தை நம்ம மாஸ்டர் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். ஹவு டு டூ இட்? அதுக்கு அதோடைய பேச்சில் நம்ம முதல்ல போகணும். ஓ இதுதான் ஆசைப்படுதா, சரி முதல்ல உடல் என்ன ஆசைப்படுது கவனிப்போம். கவனித்து மொத்தமாக ஆராய்ஞ்சு அப்புறம் பிராணவாயுவை வச்சு தான் கவனிக்கணும். நம்ம மூச்சு வச்சு தான். அது நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்ஸ்லாம் நிறைய வரும். அதெல்லாம் ரகசியமான ஒரு விஷயம். இப்போது இது எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் எல்லாத்தையும் கவனித்து இந்த உணவு இப்படி போகுது இங்கே போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு கிரியாவில் எந்த இடத்தில் அந்த உணவை பயன்படுத்தி அந்த சக்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு விந்துக்கு போக வேண்டிய விந்து சக்தி, ரத்தத்துக்கு போக வேண்டிய ரத்த சக்தி, பிராணத்துக்கு போக வேண்டிய பிராணசக்தி, இதெல்லாம் பிரிஞ்ச பிறகு 3 முப்பொருளாக இந்த முப்பொருள் ஆகப்பட்ட அந்த 3த்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு எப்படி கொண்டு வரணுன்றது அப்போ ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் கிரியா. இது பேசிக்குங்க, ரொம்ப பேசிக்கு. அதுதான் பாபாஜி ஐயா சொல்லி கொடுத்த ப்ராக்டிக்கல் ப்ராசஸ். அதை கற்றுக்கணுன்றவங்க தாராளமாக கற்றுக்கலாம். இது பாபாஜி ஐயா வந்து எப்பயுமே ஒரே கிரியாவை ஒரே விதத்தில் ஒரே மாதிரி சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக சொல்லி கொடுத்தாரு. அதனால தான் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு விதம் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் வந்து எல்லோரும் இங்கே யூனிக் தான். எல்லாருக்குள்ளேயும் தெய்வீக பாதை இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் தெய்வ தத்துவம் இருக்குது. எல்லோரும் அதை வந்து தேடி பயிற்சி பண்ணி பயனை வந்து அடையணும். அதை அடையாமல் நம்ம இருந்தால் வேஸ்ட். ஸோ எல்லோரும் வந்து இதை உணர்றதுக்கு தான் இந்த ஒரு ஆன்மீக பாதையை. இது உணராத நம்ம வந்து என்ன தான் வெளியில் போய் சுற்றி நம்ம நினச்சாலும் ஆன்மீகம் வராது. புக்கு படித்தாலும் வராது. ப்ராக்டிஸில் வரும். அந்த பயிற்சி பண்ணுங்க. அது செய்யும்போது நீங்களே ஞானி, நீனே குரு, நீனே கடவுள். இது சொல்லி விடைபெறுறேன். அந்த மாதிரி மகான்கள், மகாதார் பாபாஜி மாதிரி மகான்கள் இருக்காங்க, பயிற்சி பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் உண்மை. பயிற்சி பண்ணதுனால தான் கிரியாவை செய்ய சொல்கிறாங்க. ஸோ 18 வருஷம் மார்க்கம்ன்றது அந்த காலத்துலலாம் 100-150 வருஷம் இருந்தது. 18 வருஷம் தான் வந்திருக்கு. கரெக்டாக அந்த ஸ்கூலை ஃபாலோ பண்ணி செஞ்சால் முடிஞ்சு போச்சு. இது சொல்லி விடைபெறுறேன். நன்றி.